அது லோகு இயற்கை விவசாயியோடைய இடம் பார்த்திங்கன்னா, இங்கே தான் லோகு இயற்கை விவசாயம். நம்ம இயற்கை விவசாய இடுபொருள்கள் தயாரிக்க தான். இடுபொருள்கள் அப்படின்னா நம்ம உரக்கடைக்கே போக தேவையில்லைங்க. எல்லா இடுபொருளும் நம்மளே தயாரிச்சுக்கலாம். இப்போ நாட்டு மாடு இருந்தால் மட்டும்தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு இருந்ததை, நாட்டு மாடு இல்லைனாலும் நம்மளால் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ நாட்டு மாடு இருக்கிறவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு செலவு கிடையாது. ஏன்னா ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா எல்லாத்துக்குமே நெய், பால், மோர் வேணும். அதை நம்ம தனிப்பட்ட முறையாக வாங்கியில் பார்த்திங்கன்னா செலவு அதிகமாகுது. இன்றைக்கி செலவு அதிகம் பண்ணுறதுனால தான் நம்மளால் இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்க முடியல. அதனால் செலவே இல்லாத இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்தெடுத்து, அந்த பாக்டீரியாவையே சாணத்துக்கு பதிலாக ஒவ்வொரு தடவையும் மீண்டும் மீண்டும் போட்டு பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்தி செய்யக்கூடிய விவசாயம் தான் இந்த லோகு இயற்கை விவசாயம். லோகு இயற்கை விவசாயம் யூடியூப் சேனல்.